வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதம் கடைசியில் தீபாவளி பண்டிகை வரப்போகுது. எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போவே நம்ம தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸும் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்போம். நானும் தீபாவளிக்காக ஒரு 6 ஸ்பெஷல் ரெசிபிஸ், கார ரெசிபிஸ் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. அரிசி முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 100 கிராம் உளுந்தம்பருப்பை எடுத்துட்டு அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். செவக்க வறுத்தாச்சு. இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை எடுத்துட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். 2 பருப்பையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ முறுக்குக்கு மாவு பிசைஞ்சுக்குவோம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் 2 கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தூளை 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் ஓமம் எடுத்துட்டு அதை கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கருப்பு எள் எடுத்துக்குவோம். கருப்பு எள் பிடிக்காதவங்க வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்ல ட்ரையாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ட்ரையாக பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. முறுக்கு பிழிகிறதுக்கு முறுக்கு குழாவை எடுத்துட்டு அதில் நல்ல எண்ணெயை அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ மாவு குழாயில் போட்டுட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து அந்த ஜல்லிக்கரண்டியில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்போ முறுக்கை அதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை எண்ணெய் நல்லா ஹீட்டானோடனே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ எல்லா முறுக்கையும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. முறுக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான அரிசி முறுக்கு ரெடி. மாவு பேசிய அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 3/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்குவோம். பச்சரிசி மாவு. 3/4 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்ல கை வச்சு பிசைஞ்சு விடுவோம். 1 ஸ்பூன் ஓமத்தை எடுத்துட்டு ஓமத்தை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுக்குவோம். ஊறினதுக்கப்புறம் அந்த ஓம தண்ணியை நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதோட கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்குவோம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தண்ணியாக இருந்தால் ஓமப்பொடிக்கு எண்ணெய் இழுக்கும். நல்லா திக்காயிடுச்சு. பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள். மாவு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓமப்பொடியை பிழிகிறதுக்கு இடியாப்பாச்சி எடுத்துட்டு அதில் 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஓமப்பொடியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சதுக்கப்புறம் 2 சைடும் நல்லா பிரட்டி வேக விட்டு நல்லா எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அதே நேரத்தில் ஆயில் சுத்தமாக கையில் ஒட்டலை. அவ்வளோதான், சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. மாவு பிசைகிறதுக்கு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு அதில் 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். 3 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்குவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும்.
கொஞ்சம் ஓமம் எடுத்துட்டு அதை கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகு எடுத்துட்டு அதை 1-2 உடைச்சிட்டு போட்டுக்கலாம். ஒரு 7 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துட்டு அதை நல்லா நைஸாக அடைச்சி பேஸ்டாட்டம் போட்டுக்குவோம். இன்னும் கிறிஸ்பினஸ்க்கு பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். ஒரு 100 ml எண்ணெய் எடுத்து நல்லா சூடாக காய்ச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு நல்ல ஸ்பூனை வச்சு கிண்டி விடுங்க. இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டும்போது நல்லா உருண்டையாக வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்குவோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ காராசேவ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் உள்ள அச்சு எடுத்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக மாவை உருட்டி அந்த ஹோலில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் பிழிஞ்சு எடுத்துக்குவோம். 2 சைடும் நல்லா பிரட்டி போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகான சூப்பரான காராசேவ் ரெடி ஆயிடுச்சு. மாவு பிசைய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கருப்பு எள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமம் எடுத்துட்டு அதை நைஸாக கையில் வச்சு தேய்ச்சி விடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரையாக. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கு உண்டான அச்சு எடுத்துட்டு ஆயிலை 2 சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே அந்த குழாயில் மாவு போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு 2 சைடு திருப்பி போட்டு நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துருவோம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு 1-2 திரித்து எடுத்த உடனே 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதாவது நம்ம இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை எடுத்துக்குவோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவை ஒரு 2 ஸ்பூன் இதில் கலந்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரையாகவே. இதில் இப்போ தண்ணியை விட்டு பிசையணும். இதில் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை எடுத்துட்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கணும். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு.
இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தை எடுத்து அதோட பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம தட்டணும். இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுவோம். கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இதை உருட்டிக்கலாம். இதில் வச்சுட்டு இந்த சைடை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு சம்படம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் ஈவனாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆன உடனே அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம சுட்டி எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 3 வகையான முறுக்கு செய்ய போகிறோம். புதினா முறுக்கு, பூண்டு முறுக்கு, வெங்காய முறுக்கு. ஃபஸ்ட்டு வெங்காய முறுக்கு செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தோல் சீவிட்டு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1 கிளாஸ் பச்சரிசி மாவை சேர்த்துக்குவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக இந்த உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு ஏற்கனவே அரிசி முறுக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். எள்ளு தேவையான அளவுக்கு, ஓமத்தை 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக மசிச்சு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் இதோட கலந்துக்குவோம். இப்போ ட்ரையாக வந்து கிளறி விடணும். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ முறுக்கச்சு எடுத்துட்டு நல்லா சுற்றிலும் எண்ணெயை தடவிட்டு அதில் பிழிஞ்சிட்டு எண்ணெய் நல்லா சூடானவுடனே முறுக்கு ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூண்டு முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்டாட்டம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம். அதில் 1 கிளாஸ் பச்சரிசி மாவு போட்டுக்குவோம். அதோட 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் வறுத்து அரிசி முறுக்கு கரைச்சிருக்கோம். அந்த பொடியில் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஓமத்தை எடுத்துட்டு அதை நல்லா நைஸாக கையிலையே தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பேல் சேர்த்துக்குவோம். இதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். நல்லா ட்ரையாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் திக்காக. இப்போது வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை எப்பயும் போல் முறுக்கச்சியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஒவ்வொரு பூண்டு முறுக்காக போட்டு நல்லா 2 பக்கம் வெந்தவுடனே எடுத்துக்கலாம். பூண்டு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புதினா முறுக்கு செய்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவு புதினாவை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். அதோட 2 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கிளாஸ் பச்சரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி வந்து 1 ஸ்பூன், கொஞ்சம் ஓமம் எடுத்துட்டு அதை கையில் வச்சு நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். அதோட கருப்பு எள், அதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போது அடித்து வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு திக்காக எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு கல்லால் போட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே ஒவ்வொன்றா போட்டு முறுக்கை 2 சைடும் பிரட்டி விட்டு நல்லா எடுத்துக்கலாம். இப்போ புதினா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 வகை முறுக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது 6 வகையான தீபாவளி கார ரெசிபிஸ் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளி திருநாளில் இந்த கார ரெசிபிஸ் எல்லாமே வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த தீபாவளி திருநாளை பாதுகாப்பாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி.